இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் தலைவர் அண்ணன் கோ ஆழ்வார் அவர்களையும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணியின் பொருளாளர் அண்ணன் கதிரவன் அவர்களுக்கும் மற்றும் அம்பேத்கர் மன்ற துணைத் தலைவர் அண்ணன் பிரபு அவர்களுக்கும் மற்றும் திமுக பாராஞ்சி கிளை செயலாளர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் மற்றும் அயோத்திதாசர் பண்டித சிலம்ப பயிற்சியின் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து தோழர்களுக்கும் மாலை வணக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்விற்கு தொடக்க கருத்துரையை வழங்குவதாக வந்துள்ள அண்ணன் கோ ஆழ்வார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிகழ்ச்சி எடுக்குதுன்னா அது ரொம்ப மக்களுக்கு, நம்ம கிராம மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஆண்டுதோறும் ஒரு சிறப்பு பயிற்சி இந்த 10th 12th இவங்களுக்கு நடத்துகிறாங்க. இது போல் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு நடத்தலை. இல்லைன்னா எங்கள் காலத்தில் கூட நிறையா பேர் நிறையா நல்ல வழியில் போயிருப்போம் போல இருக்குது. அதே போல் இந்த சிலம்பம் பயிற்சி கூட நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு வாரம் கற்றுக் கொடுத்தாங்க இந்த சிலம்பம் பயிற்சி. அந்த ஒரு வாரம் முடிவில் ஒரு நாள் நம்ம ஊர் கல்யாணம் ஒன்று நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாமே போன நாள் அன்னியாடு நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா அந்த சிலம்பம் பயிற்சியில் கூட நாங்கள் நிறையா பேர் இன்னைக்கு சிலம்பம் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆனால் அது போல் ஒரு தடையெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி முகாம் மட்டும் இல்லை, ஒரு சிறப்பு வகுப்பும் சரி, எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் தொடக்கம் எப்படி இருக்கோ அதே போல் முடிவு வர கொண்டு வராங்கன்னா அந்த சிறுத்தையை நான் ரொம்ப பாராட்டுறேன். இது மட்டும் இல்லை, இனி வரப்போகிற காலங்களில் நல்ல ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தணும். இது நம்ம கிராம மக்கள், அதுவும் சிறு பிள்ளைகள் நிறைய தவறான பாதையில் போகிறாங்க. அவங்க தவறான பாதையில் போகாது இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. அந்த வழிகாட்டுதல் யார் கொடுக்குறாங்கன்னா சிறுத்தைகள்ன்றத சொல்கிறது நான் பெருமைப்படுறேன். ரொம்ப மன்றத்தின் சார்பாக அவங்களுக்கு சிறந்தாழ்த்தி வாழ்த்துதலையும் வணக்கத்தை கொடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரப்போகிற காலங்களில் இதை விடாமல் நடத்தணும். வரப்போகிற ஆண்டுகளெல்லாம் அந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்த வேண்டும் என்று மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பினை கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கருத்துரையினை வழங்க திமுக மேற்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணியின் பொறுப்பாளர் அண்ணன் மா கதிரவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்குது. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் அதிமுக தான் இருக்கிறேன். இந்த பாராஞ்சியில் உயிர்ப்போடு இருக்கிற கட்சி அப்படின்னு சொன்னால் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம ஊரில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் முன்னேற்றியராக நிற்கக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த சிலம்ப பயிற்சியினுடைய அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய தம்பி மதிவர்மன், அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சின்ன குழந்தைலேருந்து அவர் பார்த்துன்னு இருக்கிறார். ஒரு விளையாட்டு வீரன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது உங்களுக்கு தெரியுமா? ஒரு விளையாட்டு வீரன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி உங்களை தான் கேட்குறேன். எது? ஒழுக்கம். ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விளையாட்டு வீரன் சொன்னா அவர் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். ரொம்ப சின்ன வயசுல நம்ம வீட்டுக்கு எதிர போயின்னு பாப்புல தம்பி மதி வருமை வணக்கம் பண்ணிட்டு போவாப்புல. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா கேட்டப்பா, ஒரு பையன் இப்படி போயினே இருக்குன்னு வந்துருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் வணக்கம் பண்ணிட்டு போறேன், யாருன்னே தெரியல பையனுக்கு, யார் பார்த்து யாரா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் ஒரு நாள் வணக்கம் பண்ணாரு. கூப்பிட்டேன் நான். ஒரு அன்னைக்கு ஒரு 4வது 5வது படிப்பாப்புல தம்பி யாரா நீ அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். நான் கலைஞர் பையனா அப்படின்னு சொன்னான். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
சரியா? தம்பி பேர் வந்து மதிவர்மன், இது மறந்துட்டேன் நான். தம்பி பேர் வந்து மதிவர்மன். மதின்னா அறிவு, வர்மன்னா என்னப்பா தம்பி? அது பேர் ரொம்ப ரொம்ப பொருத்தமான பேர் அவருக்கு. நான் முதல்ல சொல்லியிருக்கணும். வர்மன் என்ன தெரியுமா? வர்மன்னா தற்காப்புன்னு அர்த்தம். அது தெரிஞ்சு வச்சாங்களோ இல்ல தெரியாத வச்சாலும் தெரியல. மதின்னா அறிவு, வர்மன்னா தற்காப்பு. இந்த தற்காப்பு கலையை அறிவோடு பயன்படுத்தி நீ உலக அளவில் மிகப்பெரிய பெருமையை ஈட்டித்த தருவாய் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு உன்னை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இவருடைய கோச் பயிற்சியாளர் தம்பி மதிவர்மன் அவர்களை முகாமின் சார்பாக அனைவரும் கரங்களை தட்டி வரவேற்கிறோம்.